தமிழகத்தினுடைய மதுரை மாவட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய நரிமேடு பகுதியில இருக்கக்கூடிய காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவி வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல பருமனா இருக்குது. அத நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுருக்காங்க. அதன் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து தொலைவி பார்த்துருக்காங்க. அப்படி தொலைவி பார்க்கும் பொழுது, YouTubeல வெங்காரம் சாப்பிட்டா வெங்காரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 40 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து வெயிட் லாஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவ பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, ட்ரை பண்ணியிருக்குது. இப்படி ட்ரை பண்ண பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னு தெரியல. பெர்சன்டேஜ் அதிகமா சாப்பிட்டுருச்சா என்னமோ தெரியல. உடல் ஒவ்வாமை ஏற்பட்டிருக்குது அந்த பொண்ணுக்கு. கடுமையான வயிற்று வலி, ரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு, வாந்தி இதெல்லாம் ஏற்பட்டு தொடர்ச்சியா ஏற்பட்டிருக்குது. ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளாடி அந்த பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு துக்கம் அப்படிங்கிறது மதுரை மாவட்டம் நரிமேடு பகுதியில ஏற்படுத்தியிருக்குது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என்ன பொறுப்பு? இப்போ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காணொளி இருக்குது அப்படின்னா, அந்த காணொளி வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா துறையா இருந்தாலும் சரி, சினிமா துறைக்கு போயிருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு விஜய் படம் பண்ற பாடு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சென்சார் போர்டு இருக்குது விஜய் படத்துக்கு. விஜய் படம் இல்ல, சினிமான்னு வந்தாலே சென்சார் போர்டு இருக்குது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்சைக்கு உண்டான காட்சிகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்படியே ஃபில்டர் பண்ணி தான் போடணும் அப்படின்னு சொல்லி நெறைய கண்டிஷன் சொல்லுவாங்க. இதுவே இன்னொரு மீடியா, செய்தி ஊடகமா இருந்தாலும் சரி, அவைங்களுக்கும் சரி பார்த்தீங்கன்னா, சென்சார் இருக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிவி ஷோஸ் அதிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்சார் இருக்குது. ஆனா, YouTubeல பொறுத்தவரைக்கும் அந்த மாரி விஷயம் கிடையாது. யூடியூப பொறுத்தவரைக்கும் தவறான கருத்துக்கள், இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள், சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள், அருவருக்கத்தக்க விஷயங்கள் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி ஒண்ணு என்ன பண்ணும், அத வந்து ஒரு கருத்துல எடுத்துக்கிட்டு, அத ஒரு வழக்கா எடுத்துக்கிட்டு, அந்த வீடியோவ வந்து ரத்து பண்ணுங்க, இதெல்லாம் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணும். அதாவது அப்யூஸ்மென்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது உண்மைக்கு மாறான ஓகேங்களா? யாருமே விரும்பத்தக்காத வீடியோக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, YouTubeல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அனலைஸ் பண்ணி இது பண்ணும். இது வந்து இந்த மாரி தப்பான கன்டென்ட்ன்னு சொல்லி சொல்லும். ஓகேங்களா? அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்லாம் அனலைஸ் பண்ணி அப்படிதான் குடுக்குறாங்க YouTube. கம்ப்யூட்டர் தான் ஏஐ தான் முழுக்க முழுக்க செயல்படுது. அப்படி இருக்கும் பொழுது, ஏஐ வந்து ஒரு சில விஷயத்துல தான் வரும். இந்த மாரி நாட்டு மருந்துகள்லாம் வந்து ஏஐ வேலை செய்யாது. ஓகேங்களா? ஏன்னா நாட்டு மருந்து வந்து அதோடைய லிஸ்ட்லயே இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது, இந்த மாரி ஒரு சில தவறான கருத்துக்களின் மூலியமா தான் ஓகேங்களா? தவறான கருத்துக்களின் மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயங்கள் நடக்குது. இந்த மாரி தான் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான், YouTubeப பார்த்துட்டு, இந்த மாரி வந்து நான் எனக்கு உதவி பண்றதுக்கோசரம் வந்து நான் சக்திய கூப்பிடுறேன், அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்கார பையன் ஒருத்தன் என்ன பண்ணிப்புட்டான், YouTubeல யாரோ ஒரு கம்மனாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு சாரி யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு, மன்னு சொல்லிட்டு அதை இதையும் பண்ணி, அதை இதையும் சொல்லி என்ன பண்ணிக்கிறான், ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒண்ணு அவனுக்கு வந்துருச்சு. நான் வந்து எனக்கு தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மோகினின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ கூப்பிட்டுருக்கிறான். அவன் அந்த YouTubeல அந்த ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு, ஒரு சில வழிமுறைகள்லாம் அவன் சொல்லிக் குடுத்துருக்கிறான் அந்த ஆளு. இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இவனும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கிறான். அது வந்துருச்சு. கூப்பிடாம அதெல்லாம் வராது. கூப்பிட்டான் வந்துருச்சு. இப்ப வந்து அந்த வேலை முடிஞ்சிருச்சு அவனுக்கு. போக சொன்னா போக மாட்டேங்குது. என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுதான். அப்புறமேட்டு கடைசியா வந்து கொல்லிமலை அருள்மிகு ஸ்ரீ மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு போயிட்டு, சாமி கும்பிட்டு வந்த வாட்டி தான் அவனுக்கு அந்த தொந்தரவு இல்லாம இருந்திருக்குது. அந்த மாசி பெரியண்ணசாமி கோயில போய் கும்பிட்டு, அந்த அண்ணன பார்த்துட்டு வந்த வாட்டி தான், அவனுக்கு அந்த சம்மந்தப்பட்ட அந்த பையனுக்கு அந்த கெட்ட சக்தியுடைய தொந்தரவு, பேட் வைப்ரேஷனுடைய நெகட்டிவிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லாம, அந்த கெட்ட சக்தியிலருந்து அவன் தப்பிச்சிருக்கிறான். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, YouTube பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கருத்துக்கள வந்து சொல்லலாம். அத விட்டுட்டு, இத பண்ணுங்க இதாயிரலாம், அத பண்ணுங்க அதாயிரலாம், இத பரிகாரம் பண்ணுங்க கோடீஸ்வரன் ஆயிரலாம், கூரைய பிச்சுட்டு பணம் கொட்டும், அத கொட்டும், இத கொட்டும்லாம் சொல்லி நெறைய பேர் டுபாக்கூர்லாம் நெறைய பேர் இருக்கிறாய்ங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள் இருக்குதா? அந்த கருத்துக்கள கேளுங்க. முழுக்க முழுக்க YouTube அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்கு, என்டர்டெயின்மென்ட் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குக்கிங் விளாக் இருக்குது, விளாக் இருக்குது, ஊர சுத்தி காட்டுறது இருக்குது, ஆழ்கடல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்குது, எத்தனையோ இருக்குது. அதை விட்டுட்டு அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் குடுங்க. அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிறது குடுக்காதீங்க. இந்த டிவில, இந்த படத்துல வரதெல்லாம் பார்த்து பார்த்து கெட்டு போயிறாதீங்க. ஓகேங்களா? தகுந்த, பயனுள்ள, அனுபவம் மிக்க, அத ஏற்கனவே பயன்படுத்தி பலனடைஞ்ச யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா? முகம் தெரிஞ்ச ஆள யாராச்சும் ஒருத்தர் சொல்றாங்க இல்லையா? அத நீங்க யோசிச்சு பார்த்துட்டு கூட பண்ணலாம். YouTubeல முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க பாட்டுக்கு அதை இதையும் பண்ணி, உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாரி பண்ணி, எதுவும் குழப்பிக்காதீங்க சரியா? முழுக்க முழுக்க நல்லதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்குது.